வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து எப்படி வந்து தோலோடு வந்து க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து 2 காலையும் வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்கையை வந்து கட் பண்ணுறாங்க. ரெக்கையெல்லாம் வந்து கட் பண்ண பிறகு தோலை வந்து உரிக்கணும். இந்த தோல் உரிக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமான வந்து வேலை. பிராய்லர் சிக்கன்லாம் வந்து ஈஸியாக வந்து தோல் உரிச்சிடலாம். ஆனால் வந்து நாட்டுக்கோழி வந்து தோல் உரிக்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான வேலை. தண்ணியில் வந்து ஸ்கின்னோடு வந்து போடுறது வந்து ரொம்ப ஈஸியானது. அது போட்ட பிறகு நம்ம வந்து நெருப்பில் வச்சு வாட்டிடலாம் மஞ்சத்தூள் போட்டு. ஆனால் வந்து தோல் உரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. இப்போ வந்து தோல் உரிக்கிறாங்க. எப்படி வந்து தோல் உரிக்கிறாங்க வந்து சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து காலையும் ரெக்கையும் வந்து கட் பண்ணிடுறாங்க. ரெக்கை சைடில் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ண பிறகு அதை நல்லா வந்து பிடிச்சு வந்து இழுத்துடணும். இப்போ வந்து ஒரு கால் பக்கம் வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணியாச்சு. இதே மாதிரி வந்து 2 சைடும் வந்து நல்லா வந்து இழுத்து வந்து சுத்தம் செய்யணும். இப்போ எப்படி வந்து சுத்தம் செய்யலான்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு தொடை சைடு வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணியாச்சு. ரொம்ப அழுத்தம் கொடுத்து வந்து நல்லா வந்து இழுக்கணும். அப்போ தான் அதோடைய தோல் வந்து நம்மளால் வந்து உரிக்க முடியும். இப்போ வந்து தோல் உரிச்சாச்சு 2 தொடை சைடும். இப்போ வந்து ரெக்கை சைடில் வந்து தோல் உரிக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து வந்து தோல் உரிக்கணும். இப்போ கழுத்து பகுதியில் இருக்க தோல் எல்லாம் வந்து நல்லா உரிச்சாச்சு. இப்போ 2 ரெக்கை பகுதியில் இருக்க தோல் வந்து நல்லா வந்து உரிக்கணும். 2 தொடை பகுதிக்கும் நடுவில் இருக்க தோலை வந்து நல்லா வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுத்தம் செய்யணும். இப்போ நல்லா வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ 2 பக்கமும் வந்து நல்லா வந்து திருப்பி நல்லா வந்து கட் பண்ணணும். இப்போ கட் பண்ண பிறகு மேலே இருக்க முடியெல்லாம் வந்து நல்லா வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுத்துடணும். இப்போ வந்து ரெக்கை சைடு வந்து க்ளீன் பண்ணணும். அது முதல்ல வந்து நல்லா கத்தியால் வந்து மேலே இருக்க ரெக்கையை வந்து கட் பண்ணிவிட்டு அதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து இழுத்துடணும். அப்போ வந்து நல்ல ரெக்கை வந்து நல்லா வந்து சுத்தமாயிடும். ஒரு முடியும் இல்லாமல் நல்லா சுத்தமாக வந்து நாட்டுக்கோழி வந்து சுத்தம் செய்யணும். நல்லா கத்தியால் வந்து ரெக்கையை வந்து நல்லா வந்து கட் பண்ண பிறகு நல்லா வந்து இழுத்து விட்டுறணும். அப்போ நல்லா வந்து முடியெல்லாம் வந்து வந்துடும். ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பக்கம் வந்து இதே மாதிரி கத்தியால் வந்து ரெக்கையெல்லாம் வந்து நல்லா கட் பண்ண பிறகு அது மேலே இருக்க முடியெல்லாம் வந்து நல்லா வந்து இழுத்து விடணும். இதே மாதிரி வந்து பண்ண பிறகு நம்மளுடைய முடியெல்லாம் வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ காலு கீழே இருக்க முடியெல்லாம் வந்து நல்லா கத்தியால் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுத்துடணும். இப்போ வந்து நம்ம முழு கோழியும் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதோடைய வயிறு பகுதியை வந்து கிழிச்சு உள்ளே இருக்க குடல், ஈரல், கிட்னி எல்லாமே வெளியில் எடுக்கணும். எல்லாமே வந்து வெளியில் எடுத்த பிறகு இந்த கோழி தண்ணியில் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாட்டுக்கோழி வந்து நல்ல சின்ன சின்ன பீஸாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். முதல்ல வந்து தொடை சைடை வந்து இந்த கோழி வந்து முதல்ல வந்து ரெண்டு பாகமாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தொடை சைடை வந்து கட் பண்ணுவாங்க. முதல்ல வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம கிரேவியோ குழம்போ வந்து செய்யும் போது நல்லா கறி வந்து சீக்கிரமாக வெந்து வரும். கத்தி நல்லா வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கணும்.
இந்த கறி ரொம்ப ரஃப்பாக வந்து இருக்கும். நல்ல சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது வீடியோ வந்து என்னுடைய சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டே வந்து இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். நாட்டுக்கோழியோடைய செஸ்ட் பகுதி, கழுத்து பகுதி வந்து கட் பண்ணுறாங்க. இது ரொம்ப வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் जरा फास्ट कट करो।